السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் அவன் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவாறு இந்த உரையை துவக்குகிறேன். உரையின் தலைப்பு மனிதர்கள் மீது உள்ள குறை காணுதலும் கேலி கிண்டல் பண்ணுதலும் விமர்சனத்துக்கு ஆளாக்குவதும். அதாவது குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்துன்னு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமன் மின் கௌமின் அசா யகுனு ஹைரன் மின்ஹும் ஒலா நிசாவுன் மின் நிசாயி அசா யகுன்ன ஹைரன் மின்குன்ன ஒலா தல்மிசு அன்ஃபுசிக்கும் ஒலா தனாபசு பில் அல்காபி பியஸ இஸ்மில் ஃபுசூக்கு பாத ஈமான மண் லா எத்துபு உலாய்க்க ஹுமுல் வாலிமூன்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை அதெல்லாம் முடிக்கிறான். இது சூரத்துல் ஹுஜராத்ங்கக்கூடிய அந்த சூறாவில் வருது. இதில் நான் உச்சரித்ததில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம். ஆனால் நான் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எப்படி குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு என்சைக்ளோபீடியா நம்ம எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ் நமக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குற, எதுலையுமே தவறுதல் இல்லை. மனிதர்களை கேலி கிண்டல் பண்ணுறது, மனிதர்களை விமர்சிக்கிறதுல கூட அல்லாஹ் இது சொல்கிறேன். இந்த ஆயத்தை எப்படி அழகாக விளக்குந்தா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லலை, எல்லாத்தையும் விழிக்கலை. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவங்களை பற்றி மட்டும்தான், ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வைஸ் பண்ணுறான். மூமின்கள் ஈமான்தாரிகளை பற்றி தான். ஈமான் அல்லாஹ் நம்பாதவங்களை பார்த்து அல்லாஹ் இதை சொல்லலை, ஏன்னா சொல்கிறதுல வேலையும் இல்லை, அவங்க இதை கண்டுகொள்ள போகிறதில்லை. ஆனால் இறைவனை விசுவாசிக்கக்கூடியது விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய சக முஸ்லீம்கள் எந்த மனிதர்களையும் அவர்களுடைய குறைகளை அவர்களுக்கு முன்னாலேயோ அவர்களுக்கு பின்னாலேயோ விமர்சனத்துக்கு ஆளாக்கி அவருடைய மனசை வேதனைப்படுத்தாதீங்க, கேலி கிண்டல் பண்ண. எல்லாத்துக்குமே அறிவு ஒரு அளவு தான், யாராவது இருக்கட்டும். அளவற்ற அறிவுடைய அல்லாஹ் ஒருத்தன் தான். எவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் மேத்தமேட்டிஷியனாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய பயாலஜிஸ்டாக இருக்கட்டும், அவர் அந்த துறையில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஆனால் இன்னொரு துறையில் ஜீரோவாக இருப்பார். அதே நியாயமும் என்ன, எல்லா அறிவையும் எல்லாத்தையும் முடியாது. நம்ம கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அதே மாதிரி உடல் அமைப்புகள். இறைவன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், காக்கை குஞ்சு நமக்கு கண்ணுக்கு அழகாக இல்லைன்றாலும் அதனுடைய தாய்க்கு அதுதான் அழகான குஞ்சு இல்லை. அப்போ ஒவ்வொருத்தங்க நம்ம ஒருத்தங்கள்ட்ட உடல் உள்ள குறைபாடுகள், அவங்களுடைய நிறம், அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு, இதையெல்லாம் வச்சு கூட சிலவங்க கிண்டல் பண்ணுவாங்க. என்னப்பா எலும்பு தோல்மா இருக்கிறா அப்படி இப்படியே கேட்பாங்க ஒரு மனிதனை. அவனை கேட்கும்போது அவனோட மனதில் என்ன அவன்கிட்ட ஒரு அப்செட்னஸ் உண்டாகும். எல்லாருமே அவங்கள பற்றி ஒரு உயர்வான அபிப்பிராயம் தான் வச்சுருப்பாங்க. யாராகவும் இருக்கட்டும், அவன் ஒல்லியானவனாக இருக்கட்டும், அல்லது ஒரு தடிமனானவனாக இருக்கட்டும், அல்லது ஒரு அப்நார்மல் உடல் அமைப்பு உடையவனாக இருக்கட்டும், அவனுக்கு அவனுடைய உடல் இதை நீங்கள் அந்த குறைகள், அவனுடைய நிறைகளை நீங்கள் சொல்லலாம். அவனுக்கு முன்னாடி அவனுடைய குறைகளை நீங்கள் அவனுக்கு முன்னாடி அவனுடைய உடல் உள்ள குறை அமைப்புகளை ஒரு நக்கல் பண்ணுறது மாதிரி நம்ம நினைக்கிறான். நாம தமாஸ்க்கு தான் சொல்கிறான் அப்படி. ஆனால் அவன் மனசில் அது வேதனை உண்டாகும். சிலவங்க நீங்கள் பார்க்கலாம், என்னப்பா இப்படி இருக்க, வெறும் எலும்பு தானே பேர். அதாவது ஒன்று கவலையை காட்டலாம். தம்பி நீ முன்னாடி நல்லா இருப்பியே, உனக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி நீ மெலிஞ்சிருக்கான்னு தான் அவனோட உண்மையை நிலைமறத்தை சொல்லுவான். கொஞ்ச நாள் சோகம் இல்லாமல் இருந்தேன். அதை விட்டுட்டு கேலி கிண்டல் பண்ணுறது மாதிரி வெறும் எலும்புந்தோல் தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது இப்படின்னு நாம் என்னமோ அதை குற்றம் சமத்துறது மாதிரி. அவன் அவனுடைய உடல் அமைப்பு அவன் குற்றவாளி இல்லை, அதுதான் அவனுக்கு கொடுத்தது.
ஆனால் அவனுக்கு ஒரு குற்றம் சுமத்துறத மாதிரி தான் ஒரு இதை வந்து நம்ம சொல்கிறது. இதே மாதிரி ஒருத்தர் கருப்பாக இருப்பார், ஒருத்தர் வந்து குள்ளமாக இருப்பார், அதை வந்து வாத்து மாதிரி இருக்கான்னு சொல்கிறது. இப்படிலாம் இது நாம் வந்து நம்ம கேள்வி பண்ணிட்டு நாம் போயிடுவோம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹரு கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைருன் மின்ஹும் வலா நிசாயி மின் நிசாயின் அஸா அன் யகுன்ன கைருன் மின்ஹுன்ன வலா தல்மிஸு பிஅன்ஃபுசிக்கும் வலா தனாபஸு பில் அல்காபி பேச இசமில் ஃபுசூக்கு பதில் ஈமான மல்லம் எத்துபு இப்போ உலாய்க்கஹுமோ தாலிமூன் அப்படிங்கிறான். ஈமான்தாரர்களை பார்த்து தான் சொல்கிறான். யாயுகல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை வந்து அதை ஆரம்பிக்கிறான். ஆனால் அதை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இப்போ உலாய்க்கஹுமோ தாலிமூனுங்கிறான். நம்ம அதை கவனிக்கணும். அல்லாஹ் சொல்கிறது ஜாலிம்களை பார்த்து யாயுகல்லதீன ஜாலிம்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கல. ஜாலிம்களை பார்த்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை கேட்க போகிறது இல்லைன்னு அல்லாஹ்க்கே தெரியும். என்ன விசுவாசிக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதா இருந்தால் அது வந்து ஜாலிமுடைய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதில் எச்சரிக்கலாம். என்ன சொல்கிறான்டா, என்ன லா யஸ்ஹர் காமெடியா, எந்த ஒரு கூட்டத்தையோ அல்லது தனி மனிதனையோ நக்கல் பண்ணாதீங்க. அவருடைய மனசு வேதனைப்படுத்துறது மாதிரி நக்கலோ கிண்டலோ விமர்சனங்களோ அவர் முன்னிலையிலையோ அல்லது அவரை பற்றி அவருக்கு பின்னாடியோ பேசி அதை அவர் வந்து பின்னாடி பேசுனது கூட அவர் கேள்விப்பட்டு வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க. அது பெரிய பாவத்தில் பேச அவங்கள துல்முகக்கூடிய அந்த இருளில் கொண்டு விட்டோம். அதான் சொல்கிறான். இது பெரும்பாலும் அதுதான் ஈமான்தாரிகளை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லை, பெண்களையும் இப்போ தனியாக சொல்கிறான். அவ்வளோ நிசாவும் நிசாய். ஆனால் பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குது. ஒரு சக பெண்களை வந்து கேள்வி பண்ணுறது, சக பெண்களை வந்து தரக்குறைவாய் பண்ணுறது, அவங்களுடைய ஜாதி அவங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களை பற்றிலாம் நக்கல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதெல்லாம் விரும்புகிறதே இல்லை. அதனால தான் இந்த ஆயத்து சூரத்துல் ஹுஜராத்தில் வருது. இந்த ஆயத்து சூரத்துல் ஹுஜராத்தில் 2வது ருக்குவில் வருது. நான் கூட எனக்கு வந்து நான் ஒரு ஆலிம் இல்லை, ஒரு பயானில் நான் கேட்கும்போது எனக்கு பற்றி சதுரமெல்லாம் புல்லரிச்சிச்சு. எவ்வளோ அழகான ஆயத்து. அதெல்லாம் எப்படி மனிதர்கள்லாம் அதெல்லாம் எப்படி நேசிக்கிறான்னு பாருங்கள். நான் என்னுடைய படைப்புகள் நான் எப்படிலாம் விதமாக படைப்பேன் உங்களுக்கு சோதிக்கிறதுக்காண்டி. உங்களுக்கு முன்னாடி ஒரு அவலட்சணமான உருவத்தை கொண்டு நான் நடமாடுவேன். அவன் ஈமான்தாரியாக இருப்பான். ஆனால் நீங்கள் அவனை வந்து அவனோட உருவத்தை அமைப்பை பற்றி கேள்வி பண்ணீங்களாக்கும். ஒன்று சொல்கிறேன், உங்களை விட அல்லாட்ட அவன் சிறந்தவனாக இருப்பான். அசாயக்கூனு ஹைருன் மின்ஹும் அப்படி இருப்பான். அதனால வந்து யாரையுமே வந்து தரைக்குறைவாக கிண்டல் அதாவது சிலவங்களை நலம் விசாரிக்கலாம். நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஆரோக்கியமாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நாம் அவர் பல நாள் கழித்து பார்க்கும்போது அவருடைய உடம்புல ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டுருக்கும். அது வந்து கவலை, அது விசாரிக்கிற விதம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் நல்லா இருப்பீங்களே, உங்கள் முகம் வாடி இருக்குது, உங்கள் உடம்பு மெலிஞ்சிருக்குது இப்படின்னு கேட்குறது அவர்கிட்ட அக்கறை எடுத்து கேட்குது. அவர் அதில் ஒரு திருப்தி அடைவார். நமக்காக வேண்டி கவலையோட கேட்குறாங்கன்னா அவர் உண்மையை சொல்லுவார், எனக்கு இப்படி கொஞ்சம் சோகம். அதை விட்டுட்டு வெறும் கையை பிடிச்சி பார்க்குறது, கழுத்து பட்டையை பிடிச்சி பார்க்குறது, வெறும் எலும்பு தானப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தாத. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அது ஒரு ஜாலி. நீ அது வேதனைப்படுற அப்படிங்கிற மாதிரி தான். இது ஈமான்தாரிகளுக்கு அழகில்லை அப்படிங்கலாம். இந்த விஷயம் வந்து அது மாதிரி குடும்ப பாரம்பரியங்களை வச்சு இது பண்ணுறது. அந்த குடும்பமாக அது எந்த குடும்பமும் எந்த பாரம்பரியம்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதுக்கு உதாரணமாக ஒரு சஹாபி, அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, அருமையான சஹாபி. அவங்க பேர் என்னன்னு தெரியல, ஆனால் அவங்கள வந்து ஜுலைபீப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜுலைபீப்னா அந்த அரபி இதில் வந்து கருத்த கட்டையானவருங்கக்கூடிய அர்த்தத்தில் அது வருது. ஆனால் இந்த வார்த்தை தான் வந்து அவங்க பேராக வந்து ஹதீஸ்லலாம் இருக்குது. ஜுலைபீப் அப்படின்னா கட்டையன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ இதை வந்து இந்த சஹாபி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்க மாட்டார், கட்டுக்கட்டு கருப்பாக தான் இருப்பார், ஒரு பர்சனாலிட்டி இல்லை. இவருக்கும் கல்யாணம் பண்ண ஆசை இருந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட அதை வெளிப்படுத்தும் போது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கூட்டிகிட்டு ஒரு அன்சாரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு குமர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு தான் போகிறாங்க. போய் அவங்க வந்து உள்ளே போகிறாங்க, வரவேற்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் பெண் பார்க்க வந்திருக்கேன். அவங்களுக்கு உண்மையிலே டக்குன்னு என்ன ஒரு சந்தோஷம், ரசூலுல்லாஹ் தனக்கு பெண் பார்க்க வந்திருக்கேன். ஆனால் ஜுலைபீப்பை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ
அதுக்கு என்ன உங்களுக்குன்னா நாங்கள் பெண் தாரம் எங்கக்கூடிய மாதிரிலாம் அவங்க அந்த அந்த எண்ணத்தில் அவங்க இருக்கும்போது ரசூலா சொன்னாங்க, இல்லை நான் ஜுலைபீபுக்கு தான் உங்கள்ட்ட பெண்ணை மகளை கேட்டு வந்துக்கிறோன்னே உங்களோட முகம் வந்து வாட்டமாயிடுச்சு. இல்லை ஜுலைபீபுக்கு நாங்கள் தர இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து உள்ளே இருந்து கேள்விப்பட்டு உடனே அவங்க வந்து தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருத்தருக்காக வேண்டி என்ன பெண் கேட்டு வந்திருக்காங்க, நீங்கள் அதையே மறுக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே வந்து கேட்கும்போது எப்படி நம்ம மறுக்கலாம்? நான் இதுக்கு உடன்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க சம்மதிக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஈமான். இப்படிப்பட்ட ஈமான்தாரிகளை பார்த்து தான் அதுதான் சொல்கிறேன், ஒருபோதும் வந்து அடுத்தவங்களை வந்து நக்கல் பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் பண்ணக்கூடிய கேலி வந்து அவரை சந்தோஷப்படுத்துகிறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக கேலி கிண்டல் பண்ணுறது ஒருத்தர் சந்தோஷப்படுத்தாது. அவர் வந்து அதை வந்து ஒரு அப்செட் தான் ஆகும், அது ஒரு ஷேம் தான் இருக்கும், வெட்கப்பட்ட நிலை தான் அவர் போவார். அந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடாதுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லி தான் இந்த ஆயத்து சொல்லுது. அப்போ இதை வச்சு தான் நான் வந்து இந்த ஆயத்தை எனக்கு ஒரு பயானில் கேட்கும்போது எனக்கு அப்படியே சதமெல்லாம் புள்ளிடுச்சு. இதை 4 பேரோட பகிரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை வெளியிட்டேன். மற்றபடி நம்ம வந்து நாம் சந்தோஷமாக இருக்கணும், மற்றும் பிரத்தியானையும் முடிந்த வரைக்கும் உதவிதான் இல்லை உபத்திரப்படுத்தவே கூடாது என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த பயானை வந்து முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.